என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 22/1/2026 வியாழக்கிழமை. இன்று நட்சத்திரம். இன்று பிற்பகல் 2:33 வரை நமக்கு சதய நட்சத்திரம் இருக்கு. பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பம். இன்று நாள் நேத்திரம் ஜீவன். நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று பிற்பகல் 2:33 வரை பார்வை இல்லை. பின்பு ஒரு கண் பார்வை. ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் அறவாழ்க்கை. இன்று நாள் சந்திராஷ்டமம். கடகம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இன்று நாள் சந்திராஷ்டமம் இருக்கு. இன்று நாள் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. இன்று நாள் வழிபாடு. நமக்கு சதயமும் பூரட்டாதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய குருவாரம். குருவாரத்தில் வரும் சதுர்த்தி ரொம்ப விசேஷம். விநாயகர் வழிபாடு. உங்கள் ஊருக்கு அருகாமையில் விநாயகர் கோவில் கண்டிப்பாக இருக்கும். இருந்தது அப்படின்னா மாலை நேரம் ஒரு 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளாக 2 தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், இல்லை நெய் தீபம் ஏற்றலாம், இல்லை தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம். அருகம்புல் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. வினைகள் தீரும், தடைகள் விலகும், காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும், கண் திருஷ்டி தோஷம் நிவர்த்தியாகும். ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி விநாயகரை நினச்சி தடைகளெல்லாம் உடையணும்னு சொல்லி ஒரு தேங்காயை உங்கள் தலையை சுற்றி உடைங்க. திருஷ்டி தோஷம் நிவர்த்தியாகும். அன்பு உறவுகளே, நம்மக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விரும்பினீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜிபே நம்பரும். குழப்பம் தேவையே இல்லை. அதே நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊரை எங்களுக்கு அனுப்புங்க. ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம 500 ரூபா தான் வாங்குகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ ஃபோட்டோவை எடுத்து மறக்காமல் இதே வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நாங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு பிறகு கேளுங்க. ரொம்ப அன்பு உறவு நமக்கு ஜாதகம் பார்க்குறது காரணம் என்ன, முதல்ல நம்ம பார்த்து சொல்லிடுவோம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டு அதற்கு பிறகு சில கிரகநிலையை பார்த்து நம்ம பரிகாரம் சொல்லுவோம். 90% நாங்களே எல்லாமே சொல்லிடுவோம். 10% அப்படி நீங்கள் கேட்டு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கலாம். ஆனால் நல்ல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். காரிய தடைகள் எவ்வளவா இருந்தாலும் சரிங்க, நிவர்த்தி எளிமையான பரிகாரத்தில் உண்டு. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வரும். நன்றி.